من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وقرة عيوننا ووسيلتنا إلى الله حبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அல்லாஹ்வை புகழ்ந்து எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர், தோழர்கள், அன்னாரை பின்தொடர்ந்தவர்கள், பெரியார்கள், நாதாக்கள், குதுபுமார்கள், ஒலிமார்கள், சாலிஹான முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் அவரது அருளும் விழ வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும், என்னை ஈன்றெடுத்து ஆளாக்கிய என் அன்னை தந்தையருக்காகவும், எனது ஆத்மீக தந்தைகளுக்காகவும், எனக்கு கற்றுத்தந்த எனது ஆசிரிய தந்தைகளுக்காகவும் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தித்தவனாக அவனது மக்ஃபிரத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். பெரியார்களே, அல்லாஹுவின் அருள், அவனது கிரேஸ் எல்லா தரீக்காக்களின் மூலமும் மக்களுக்கு கிடைக்கின்றது. இஸ்லாத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களிலிருந்து நேரடியாக பிளவுபடாத செயினை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிளஸ்ஸிங்ஸ் தொடர்ச்சியாக வந்து சேருவதற்குரிய ஒரே ஒரு அமைப்பு தரீக்கா அமைப்பு. அது எந்த தரீக்காவாக இருந்தாலும் அதன் மூலம் அந்த மஷாயிஹ்மார்களின் அந்த சில்சிலாவிலே இருக்கின்ற அந்த பெரியார்களின் நாதாக்களின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிளஸ்ஸிங்ஸ், அதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பிளஸ்ஸிங்ஸ், பரக்கத், ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸுகளில் கூட நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுவின் பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்ற உணர்வுடன், அல்லாஹுவின் அமரர்கள், மலக்குகள் இங்கே சூழ்ந்திருக்கின்றார்கள் என்ற அந்த உண்மையை உணர்ந்த மனப்பாங்குடன் பெரியார்கள், நாதாக்கள் ஆத்மீக ரீதியிலே அவர்களது பிரசன்னம் இங்கே நிறைந்து இருக்கின்றது என்ற அந்த உணர்விலே நாம் அனைவரும் இருப்போம் என்றால் உண்மையிலேயே அது எங்களுக்கு ஒரு இபாதத்தாக, எங்களது உள்ளங்களை மாற்றக்கூடிய ஒரு விடயமாக, எங்களது ஆத்மீக ஈடத்திற்குரிய ஒரு விடயமாக அது அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால்தான் நாங்கள் மிகவும் பக்குவத்தோடும் உள தூய்மையோடும் கான்சன்ட்ரேஷனோடும் இப்படிப்பட்ட மஜ்லிஸுகளிலே இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். என்னை பற்றி புகழ்ந்து பேசினார் நமது கலீஃபத்து ஷாதுலி அவர்கள். என்னை நேசிக்கின்ற காரணத்தினால், என்னோடு இருக்கின்ற அன்பின் காரணத்தினால் அவர் அவ்வாறு பேசியிருக்கின்றார். என்னை பற்றி எனக்கு தெரியும். பெரியவர்களின் பரக்கத்தினாலும் துஆவினாலும் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான். என்னை விட படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். என்னை விட தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள்.
ஆனால் ஏதோ பெரியவர்களின் மஷாயிஃப்மார்களின் நாங்கள் கை கொடுத்த நாதாக்கள் நமக்களித்த சில்சிலாக்களிலே உள்ள மஷாயிஃப்மார்களின் ஆசீர்வாதத்தினால் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் என்னை மதிக்கிறார்கள், அழைக்கிறார்கள், ஏதோ பிரயோஜனம் உள்ளதை சொல்வதாக தெரிந்து கொள்கிறார். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி. அவர்கள் என்னை பற்றி தெரியாததை அல்லாஹ் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திப்பனாகவும் நான் இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் ஒரு புதினமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகத்தை நாம் அடையாளம் காண விரும்பினால், if we want to identify today's world, we can say this is the world of forgetfulness. இன்றைய உலகத்தை அடையாளம் காண நாம் விரும்பினால் இது மறதியுடைய உலகம் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படி என்றால் கஃப்லத், குர்ஆனிலே சொல்லப்பட்ட கஃப்லத், அதாவது அல்லாஹுவை மறந்த உலகமே. பள்ளிக்கு செல்கின்றார்கள், நோன்பு பிடிக்கின்றார்கள், பல பல இபாதத்துகளை செய்கின்றார்கள். ஆனால் அந்த இபாதத்துக்கு வெளியே அல்லாஹுவின் பிரசன்னம் அங்கே இல்லை, அல்லாஹுவின் நினைவு அங்கே இல்லை. அதனால் தான் we are in a state of forgetfulness. அல்லாஹுவை பூரணமாக மறந்த நிலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதனால் தான் இன்றைய உலகிலே இத்தனையும் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வலா துதி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. எவருடைய உள்ளத்தை எனது ரிமெம்பரன்ஸ், எனது நினைவு, எனது திக்ரிலே இருந்து மறந்தவனாக எவன் வாழ்கிறானோ அவர்களுக்கு நீங்கள் அடிபணிந்து விடாதீர்கள். அதாவது ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வை உண்மையாக நம்புபவனாக இருந்தால், if he truly believes in Allah subhanahu wa ta'ala, அவன் அல்லாஹுவின் ஞாபகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எப்பொழுது அல்லாஹுவின் ஞாபகத்திலிருந்து அவன் விடுபடுகின்றானோ அந்த நேரத்திலே அவன் கஃப்லா என்று குர்ஆனிலே சொன்ன அந்த மறதியை உடைய forgetfulness என்ற ஸ்டேட்டஸுக்கு அவன் வருகின்றான். அந்த நேரத்திலே அவன் முஃமின் அல்ல. எனவேதான் இன்றைய உலகத்திலே முஃமினானவர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டிருந்தவர்கள் கூட பார்ட் டைம் முஃமின்ஸ், பார்ட் டைம் முஸ்லிம்ஸ். நாங்கள் முற்றாக 100% முஃமினாக முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் we have to constantly and completely and continuously live in a state of remembrance of Allah subhanahu wa ta'ala. அல்லாஹ்வை நினைத்தவர்களாகவே வாழ வேண்டும். முஸ்லிம் உலகத்தில் கூட அந்த நிலைமை இல்லை என்ற காரணத்தினால் தான் குர்ஆனிலே, ஹதீஸுகளிலே, ஏன் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் கூட இமாம் அவர்கள் கடைசியாக என்ன சொல்கின்றார்? வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவின் திக்ரே மிகவும் பெரியது, தி கிரேட்டஸ்ட் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயம் முஸ்லிம் உலகங்களில் கூட எதிர்க்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதென்றால் அதற்குரிய காரணம் என்ன? இந்த நிலையிலே இருந்து முஸ்லிம்கள் மாறுபடவில்லை என்றால் முஸ்லிம்களுக்கு ஈடேற்றமே இல்லை. அல்லாஹுவை நினைவு காட்டக்கூடிய நம்மிடமிருந்த அத்தனை பாரம்பரியங்களும் துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டும் விலக்கப்பட்டு நீக்கப்பட்டு நாங்கள் அல்லாஹுவை மறப்பதை இலகுவாக்கி தரக்கூடிய ஒரு உலகமாக இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் it is very easy to forget Allah subhanahu wa ta'ala in today's world. அதனால் தான் இன்று ஒரு பெரும் ஜிஹாத் தேவைப்படுகின்றது. இன்றைய உலகத்தின் கேரக்டரிஸ்டிக் forgetfulness, forgetting Allah subhanahu wa ta'ala, not remembering Allah subhanahu wa ta'ala